Introducing Ramalini. It's me. Long Fang, Queen Cobra. 4, 3, 2, go. Long Fang, ஊடகவியலாளர்கள் அமர்வினை ஒழுங்குபடுத்தி எடுத்துச் செல்ல டாக்டர் சதீஷ்குமார் சிவலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த செய்தியாளர் அல்லது ஊடக நண்பர்களின் சந்திப்பு நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் நிகழ்ச்சி இசையோடு கலந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதனுடைய நிகழ்ச்சி நிரல் மாற்றி அமைக்கப்பட்டது. இசை நிகழ்ச்சி முடிந்ததன் பிறகு இதை நாங்கள் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இப்போது வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் ஸ்ரீகஜன், தினகரன் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் செந்தில் வேலவர் அவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இப்போது நான் கதைப்பதை விட பிரபாலினி கருத்துக்களை சொல்வது நல்லாக இருக்கும். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்னும் சில நிமிடங்கள் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் ஒன்று சேருமாறு அன்பாக கேட்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் கண் வணக்கங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே இருந்து எங்களுடைய இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். நான் வந்து முதல்ல எங்கள் சீஃப் கெஸ்டான ஆனரபிள் மனோ கணேசன் சார் எம்பி அவங்க மற்றும் மிஸ்டர் டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் சார், மிஸ்டர் சதீஷ் கே சிவலிங்கம் சார் மற்றும் புலவர் அல்ஹாஜ் ஹசீம் உமார் மற்றும் திரு செந்தில் வேலவர் அவர்கள், திரு செந்தில்நாதன், திரு ஸ்ரீகஜன் அவர்கள், மிஸ்டர் தில்லை நாகராஜா அண்ட் மிஸ்ஸஸ் உமா சந்திர பிரகாஷ் அண்ட் மிஸ்டர் எஸ் ஆனந்தகுமார், அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் இவ்வளவு அன்பு என் மேலே வச்சு என்னுடைய அப்பாவுக்கு இவ்வளவு கௌரவம் கொடுத்து நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைஞ்சிருக்கு. நான் வந்து ஸ்ரீ சதீஷ் அவர்கள் ஏற்கனவே சொன்னவாறு இந்த நிகழ்ச்சியை நான் வந்து யாழ்ப்பாணத்தில் தான் அரங்கேற்ற நினைச்சேன். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அவர் கிடைச்சிது, அவரை எனக்கு சந்திக்கிறதுக்கு. அதில் இருந்தே கதையெல்லாம் மாறிச்சு. இட் வாஸ் ஹிஸ் சஜஷன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனம்மான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் அவரில் அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சேன். எனக்கு தெரியலை, கண்டோடனே எனக்கு அவரை நம்பலான்னு தோணுச்சு. ரொம்ப பல வருஷங்கள் பழகின ஒரு மனுஷன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ ட்ரஸ்டட் ஹிம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. And I want to thank also Irfan who organized all this. Irfan வந்து அண்ணா மூலமாக தான் எனக்கு தெரியும். சதீஷ் அண்ணா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. பர்சனலாக அவரை தெரியாது, பட் ஐ நோ ஹிம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். நாங்கள் எல்லாரும் கனெக்டடாக தானே இருப்போம் ஃபேஸ்புக்கில் அப்படி. பட் அவரை நேராக தொடர்பு தெரியாது. ஆனால் தேங்க்யூ ஸோ மச் இர்ஃபான் ஃபார் அரேஞ்சிங் எவ்ரி திங். இந்த இடத்துல வந்து மிஸ்டர் செந்தில் வேலவர் அண்ட் ஸ்ரீகஜன் சார் அவங்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன். செந்தில் வேலவன் சார் இப்போ தான் என்னுடைய அவார்ட் விஷயமெல்லாம் வீரகேசரியில் போட்டு அவள் எப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இவங்களெல்லாம் நான் நேரடியாக பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லாட்டிக்கு நாங்கள் வந்து சின்ன ஒரு ப்ரீஃபிங்கோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றோம். யாராவது ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா? Even in any language. Yeah. Saying hello English. Satish. Okay. இப்போ அந்த எங்களுடைய சீஃப் கெஸ்ட் மனோ கணேசன், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேரும் வெளியில் மீடியாவோடு ஒரு கலந்துரையாடல் நடத்துகிறாங்க. ஆகவே இந்த எல்லா ஊடகமும் இப்போ அங்கே போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னும் ஒரு நிமிஷத்தில் திரும்ப இங்கே வருவாங்க. இங்கே இருக்கிறாங்க அந்த ரெண்டு சிஸ்டர்ஸாக யாருன்னு தெரியலை. அவங்க ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் லிஃப்ட்டில் பார்த்தோம். அவங்க ஸ்டார்ட் சாரி Irfan's friend. Okay, so you are welcome for this show and thank you for coming, wonderful guys. being with us for long hours. Okay, so இப்போதான் பிரஸ் கொஞ்சம் வராங்க. கேளுங்கம்மா. நான்
நானும் மட்டக்களப்பை சார்ந்த பிறப்பிடம் மட்டக்களப்பு, தற்போது கொழும்பு ராயல் கல்லூரியில் ஆசிரியர் கடமையாற்றுகிறேன். அத்துடன் தெஹிவல முனிசிபல் கவுன்சில் மெம்பர். சந்தோஷமாக இருந்தது. நானும் 22 வயதில் இடம்பெயர்ந்து கொழும்புக்கு வந்த பிறகு இருந்து தான் போவேன். ஆனால் இப்போ உங்களோட தந்தையாரின் அந்த மட்டக்களப்பை வர்ணித்து பாடும்போது படிக்கிற காலத்தில் அந்த மாமங்க பக்கமெல்லாம் அந்த சிறு வயது அந்த ஞாபகங்கள் வந்தது. அதே மாதிரி மேற்கொண்டு நீங்கள் மென்மேலும் இந்த மாதிரி இனிவரும் சந்ததிகள் இதை மறந்துடக்கூடாது. இப்படியான வளங்கள் உள்ள இடங்கள் இது இந்த நம்மளுடைய தாய் நாடு. அதே மாதிரி அந்த நீங்கள் 3 இடங்களும் காட்டினீங்க, திருவோணமலை. உண்மையில எனக்கு அது சரியான ஒரு கவலையும் ஏற்பட்டது. அந்த நேரம் ட்ரிப்புகள் போகிற கிளம்ப விட அந்த இடங்கள் தான் நாங்கள் அநேகமான சிறு வயதில் ட்ரிப்புகள் என்றால் நாங்கள் டூர்கள் ஸ்கூலால் குடும்பத்தாரோடு போன நேரம் சந்தோஷமாக இருந்தது. மேற்கொண்டும் இதே உங்களுடைய தந்தையின் பெயரால் அந்த கலை குடும்பத்தில் வந்த ஒரு மகளாக நீங்கள் அதை மென்மேலும் இதை சிறப்பாக செய்ய வேண்டும். நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் இந்த தாய் மண்ணை நினைத்து இப்படி பாடுவதற்கு ரொம்ப மனதார வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் இந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் நான் வாழ்த்துகிறேன். இன்னும் உங்களுடைய எதிர்காலத்து இதுகளையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். மிகவும் நன்றி அம்மா, மிகவும் நன்றி. தேங்க்யூ. உங்கள் அனைவருக்கும் ஒரு இப்போ என்னென்னா, இந்த சகோதரி மட்டக்களப்பு மண்ணை சேர்ந்தவர். நான் இப்போது தெஹிவல பகுதியில் முனிசிபல் கவுன்சில் மெம்பராக இருக்கிறார். தமிழ் எங்களை தமிழர்கள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை அல்லது மலைநாடு முஸ்லீம்கள் இப்படி எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கிறது. ஆகவே உண்மையில் இது ஒரு தமிழ் என்ற ரீதியில் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள், ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். வாங்கிய அசோகன் இரத்தினபுரியிலிருந்து வருகிறார். மிக சிறந்த பாடகர். நாங்கள் பாடசாலை நாட்களிலே அவருடைய பாடல்களை அவரோடு சேர்ந்து ஜேசு பிள்ளை கல்வி அதிகாரியாக இருக்கிறார். மிக அற்புதமான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அந்த எஸ்பிபி பாலசுப்ரமணியுடைய நீலவான ஓடையில் பாடலெல்லாம் அதே மாதிரியாக பாடக்கூடியவர். வா வெண்ணிலா பாடலை இர்ஃபானுடைய நிகழ்ச்சிகளிலே இர்ஃபானோடு சேர்ந்தெல்லாம் பாடியிருக்கிறார். ஆகவே எல்லோரையும் சங்கமிக்க வைத்திருக்கிறது இந்த மாலை பொழுது என்பதுதான் மகிழ்ச்சி. ஒரே ஒரு விஷயம் இதில் நன்றியும் சொல்ல மறந்துவிட்டேன், சாரி. எங்களுடைய இர்ஃபான் அவர்கள் தான் இதை என்னை அழைத்தார்கள். அது உண்மையிலே நான் அது சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைக்கு நழுவ விடாமல் எனக்கு இது ஒரு பாக்கியமாக கிடைச்சது என்று. நன்றி அம்மா, மிகவும் நன்றி. நீங்கள் சொன்னவாறு இந்த பாடல்கள் எல்லாம் புதிய ஜெனரேஷனுக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போய் சேரணும். அதுதான் எங்கள் ஆசையும். நிச்சயமாக அது நாங்கள் இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருப்போம், நிச்சயமாக செய்வோம். நன்றி. டாக்டர் சதீஷ்குமார் இன்று வளர்ந்திருக்கிறார் சிகரமாக. நான் பெருமை கொள்கின்றேன். அன்று சின்ன பையனா தம்பி அப்படின்னு, அப்பா என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு, அவரோட அண்ணன், நாங்கள்லாம் ஒரு பிரின்சிபல் ரேஞ்சில் இருந்தோம். நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னென்னா, நாங்கள் கலைஞர்கள் தான். 8 வயசுலேருந்து பாடுறோம். எஸ்பிபி சார், டிஎம் சார் தான் எங்களுக்கு குரு. அந்த பாட்டுகளை கேட்டு இன்றைக்கு இலங்கை கலைஞர்கள் ஒரு மேடையில், அதாவது நானும் என் மகள் எல்லாம் பாடகர்கள், இந்தியாவிலிருந்து பாடகர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு இல்லை. நிச்சயமாக இன்று உங்களுடைய பாடலை பொழுது பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, நான் முத்தலக நாட்டுக்கு சொன்னேன், ஆனால் இனி மேடையில் உங்கள் பாட்டுகள் தான் நாங்கள் பாடுவோம். நம் நாட்டு பாடலை பாடணும். உலக அளவில் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. நான் நிறைய இசையமைச்சு பாடல்களை உயர்த்தியிருக்கோம். அது இலைமர காய்னு சொல்லக்கூடாது. அந்த இலை காற்றுக்கு அசைஞ்சால் கூட அந்த காய் தெரியும். இது எங்களை மண் தோண்டி புதைச்சிடுறாங்க. நாங்கள் எழும்பி வரணும். அந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர, உலக அளவுக்கு கொண்டு வர. இப்போ தான் உள்ளங்கையில் உலகத்தை பார்க்குறோமே, அந்த அளவு முகநூல் வழியாக இப்படி ஒரு அருமையான நிகழ்வினை நீங்கள் ஏற்பாடு செய்ததுக்கு என்னைக்கு வாட்ஸ்அப் மூலம் சதீஷாட அந்த வாட்ஸ்அப் மூலம் தான் நான் அந்த இன்விடேஷனை பார்த்து நேற்று ஒரு நைட்டு 2:30 மணி ப்ரோக்ராம் கரவிட்டையில் ஒரு விசாக் நிகழ்ச்சியில் பாடிட்டு அதோட எப்படி சரி இதில் கலந்துக்கிறணும் அப்படின்ட்டு வந்தேன். இப்போ அதில் ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பாடுவேன். பல மொழிகளில் சிங்களம் தமிழ் பாடுவேன். இந்த சிங்கள பாட்டு நிறைய இருக்குது. அண்மையில் இந்த பேரனுக்கு நான் இயற்றின பாட்டு அதில் 2 வரி பாடி காட்டுறேன். அது இந்தியாவில் கேட்குறாங்க. அது நானாக செஞ்சு போகணும். உங்கள் மாதிரி ஆக்கள்னா லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒரு வீட்டில் தங்குறது இல்லை. இப்போ சரஸ்வதி மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது. அதனால நான் தேடி தேடி உருவாக்குறேன். மாணிக்க கல்லே தூங்கு ராசா,
மரகதமே தூங்குராசா தாத்தா மடியில் நீ தூங்குராசா தங்க புள்ள நீ தூங்குராசா மாணிக்க கல்லே தூங்குராசா மரகதமே தூங்குராசா. இப்போ நான் அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், பேரோட. அவளுக்காக நிறைய கற்பனை பாடியிருக்கேன். இந்த பாட்டை அண்மையில் நான் வெளியிடணும். அருமையா இருக்கு சார். உண்மையில நீங்க சொன்ன மாதிரி உங்களை போன்ற பாடகிகள் மட்டுமில்ல நல்லுள்ளம் படித்த நான் அதை கிராமிய மாணவ அபிவிருத்தி அறக்கட்டளை நானும் மகன் மகள் பாடி வர காசில் இந்த ஏழை பிள்ளைகள் படிப்புக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மெயின் ஸ்காலர்ஷிப் அந்த கிராமத்தில் இருக்கிற ஸ்காலர்ஷிப்பில் நல்லா பாஸ் பண்ணால் தான் பெரிய ஸ்கூலில் பாடும். இப்போ ரத்மலானி இந்து காலேஜ் பெனடிக் அங்கங்கள்லாம் நான் ஒரு 18 பிள்ளைகளை எங்களோட ஃபவுண்டேஷன் மூலம் போட்டுட்டோம். இனிவரும் காலங்களில் அதுதான் எங்களுடைய நோக்கம். இலங்கையருங்கிறதுல உலக அளவில் நாங்கள் உலகத்தமிழை, அதாவது 3 எழுத்தனை தமிழ், இந்த மூச்சு 3 எழுத்தோடு இருக்கும் வரைக்கும் தமிழை வாழ வைப்போம். இந்துவாகவும் இன மத மொழி வேதமின்றி தமிழை வாழ வைப்போம். வாழ்க பலமுடன். மிகவும் நன்றி. நீங்க சொன்ன மாதிரி இந்திய கலைஞர்களுக்கு இருக்கும் வரவேற்பு எங்களுக்கு இல்லை தான். ஆனால் உங்களை மாதிரி சிறந்த கலைஞர்கள் இங்கே இருக்கும் அடுக்கும் நிச்சயமாக நாங்கள் அந்த கோலை கேட்ச் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம் மேடம், இப்போ நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டு அந்த தவறிட்டேன். இலங்கையில் பாடகர்கள் வரிசையில் அண்ணாவுக்கு தெரியும் சுலக்ஷன் என்ற மகன் ஸ்வர்ணியா அண்மையில் உன்னிகிருஷ்ணன் சாரோட கூட பாடியிருக்காங்க. இலங்கை இந்திய தூதுவரகத்தில் இந்தியாவில் இலங்கை பாடகராக என்ற மகன் எடுத்தாங்க, அங்கே பாடிட்டு வந்தாங்க. சூப்பர் சார், பார்த்தீங்களா, இதுதான் அங்கீகாரம். ஸோ நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு 30 வருஷ போர் எங்களை தடுத்து வச்சிருந்துச்சு சார். இப்போ நாங்கள் திருப்பி மிளந்து வந்துட்டு இருக்கோம். நிச்சயமா நாங்கள் எல்லாரும் உற்சாகமா போராடினா நிச்சயமா வெல்லலாம். நன்றி நன்றி நன்றி. இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னர் இர்ஃபான், செந்தில் வேலவர், நாங்கள் 3 பேருமே ஒரு விஷயத்தை செய்யலாம்னு ஒரு திட்டத்தை உருவாக்கினோம். வெகு விரைவில் அடுத்த இசை நிகழ்ச்சியாக அத்தனை பேரும் ஈழத்து பாடல்களை பாடுகின்ற ஈழத்து இசைக்கலைஞர்கள் வைத்து ஒரு மிக பிரமாண்ட இசை நிகழ்ச்சியை நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஆகவே அதில் நாங்கள் எல்லோரும் வெற்றி பெறுவோம். இப்போ நிரோஷா, நீங்கள் ஒரு சக்தி டிவியில் இருந்த ஒரு மற்ற டிவிலெலாம் இருந்த ஒரு கலைஞர், இப்போ யூடியூப்பில் முன்னணியாக இருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது கேளுங்க, சொல்லுங்கள். நிச்சயமாக நான் ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லுங்க. நம் நாட்டில் பல பாடகர்கள் இருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு உரிய சந்தர்ப்பங்கள் சரியான முறையில் கிடைக்காதனால் அவர்கள் இன்று மிகவும் வறுமைக்குட்பட்டு அந்த தன்னுடைய நிகழ்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மார்க்கமும் இல்லாமல் தவிக்கிறார்கள். எனவே உங்களை போன்ற இந்த மாதிரி ஒரு நினைவை தூபித்து கொண்டு குயின் கோப்ரா பிரபாலினி பிரபாகரன் அவர்கள் இதை எந்த அளவுக்கு செய்தார்கள் என்னாலே நம்ப முடியவில்லை. அவ்வளவு சிரமப்பட்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள். இந்த மாதிரி காரியத்தை செய்த உங்களுக்கு நன்றி. இதுபோல எதிர்காலத்திலும் இலங்கையில் வாழ்கின்ற கலைஞர்களுக்கு, பாடகர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து உங்களுடைய அன்பான கரங்களால் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி வழி சமைத்து விடுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது அனைவர் சார்பாகவும் எல்லா பாடல்கள் சார்பாகவும் சொல்லுகின்ற வார்த்தை. எனவே நம் நாட்டு மனோ கணேசன் அவர் சொன்னார், துள்ளிசை ஏற்கனவே வளர்ந்து விட்டது என்று. உண்மைதான். எனவே துள்ளிசையும் மெல்லிசையும் திரையிசையும் வளர்ந்த நம் நாடு மேலோங்கி வளர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு உங்களுடைய இந்த காரியத்துக்கு நான் மிகவும் நன்றியுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடன் சேர்ந்து பாட கிடைத்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அது ஏனென்றால் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் ஈடுபட்டு பிரபாலினி அவர்கள் லேசுக்கொண்ட காரியங்களை நீங்கள் செய்தது பெரிய சாதனை. யாராலும் இதுவரையும் இலங்கையில் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தது கிடையாது. இதுதான் முதல் தடவையாக என் கண்ணொன்று பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் கைங்கரியமாக செய்திருக்கிறீர்கள். அது நாங்கள் பரமேஸ்வரர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு
உங்களுக்கும் நன்றி கூறி இந்த காரியத்தை மேலோங்கி எடுத்து செல்றதுக்கு எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு நல்ல பாக்கியத்தையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. உங்கள் வாழ்த்துக்கு நன்றி. நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்கள் இங்கே வந்ததுக்கு. நான் உங்களை பற்றியெல்லாம் ரொம்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா நிறைய சொல்லுவாங்க மூத்த கலைஞர்களை பற்றி. நன்றி. உங்கள் வாழ்த்தும் எங்களை வளர்க்கும். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் ஐயா. நன்றி. வணக்கம். 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 என்னுடைய பெயர் சந்திரிகா. சந்திரிகா. நான் தமிழ் லங்கா ஊடகத்தில் தற்போது சேவை செய்து கொண்டிருக்கிறேன். அநேகமாக இது போன்ற நிகழ்ச்சிகளை போய் பார்த்து எங்களுடைய ஆதரவையும் நாங்கள் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். நன்றி. இலங்கையின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் உங்களை இந்த சந்தர்ப்பத்திலே பார்த்தது உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கு சதீஷ்குமார் சார் அவர்களுக்கும் இர்ஃபான் அண்ணா அவர்களுக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு வாருங்கள், நிறைய விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு இசையமைப்பாளர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைத்தமைக்காக மிக்க நன்றி. இன்னும் உங்களுடைய சேவை நிறைய பாடல்களை பாடி எங்களுடைய நாட்டினுடைய அழகினை வெளியிலே இன்னும் நிறைய பேருக்கு தெரியக்கூடிய வகையிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லாருடைய அபாவம் இருக்கிறது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அழகாக சொன்னீங்க. எனக்கு இர்ஃபானும் அண்ணாவும் இல்லாட்டி இந்த ஷோ நடந்தே இருக்காது. நான் அப்போது சொன்ன மாதிரி தேங்க்யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் சொல்லுங்க. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஃபார் யுவர் கிரீட்டிங்ஸ். தேங்க்யூ. நான் அஷ்ரஃப். ஹாய் அஷ்ரஃப். நான் உங்களை சந்திச்சேன் இல்லை? வசந்தம் தொலைக்காட்சியில். இப்போ நீங்கள் கிளம்புல இந்த மேடை ஏற்றிக்கிற இந்த நிகழ்ச்சி ஏன் அந்த திருகோணமலை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் அங்கே போய் இதை மக்களுக்கு இந்த பிரச்சாரம் படுத்த இல்லாது இப்படி ஒரு இது கொழும்புல இருந்து அங்கே தான் மிக முக்கியமாக அதில் சரியான மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. இதை நீங்கள் அங்கே கொண்டு போகணும். அதுதான் எங்களுடைய அடுத்த முயற்சி. நான் ஒரு டீம் வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம். இந்த லிங்கை வச்சு நாங்கள் இனி எஃப்எம் மூலமாக பாடல்கள் ஒலிக்கணும். பாடல்கள் ரேடியோஸில் ஒலிச்சா தான் அது மக்களோட மனசில் நிற்கும். ஸோ அதனால் நாங்கள் இப்போது அடுத்ததாக இது இன்றைக்கு ஒரு ப்ரொமோஷன் லெவல் தான். அடுத்த ப்ரொமோஷன் லெவலுக்கு நான் டீம் வச்சுருக்கேன். நீங்கள் சொல்கிறது 100% உண்மையா? இது திருகோணமலை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணத்தில் நிச்சயமாக ஒலிக்கும். எல்லாரும் இதில் எங்களுக்கு எஃப்எம் ஆக்களோட உதவி தேவை. அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். யா யா நீங்க தானே வசந்தம் வந்திருக்கீங்க, உடனே எடுத்துடலாமே. அடுத்து another musician is waiting for you. Another musician is waiting for you. Mubarak Ilyas. One of the Mubarak Ilyas is going to ask. He's lot of அதாவது அவர் ரொம்ப இந்த இலங்கை மெல்லிசை என்றால் அவருடைய குடும்பமும் உங்கள் குடும்பத்தை போன்றுதான். அவர் தான் இப்பொழுது பேச போகிறார். முபாரக் இலியாஸ் ஒரு இசை கலைஞர், லீட் கிட்டார் இசை கலைஞர். இந்த ரியோவில் அடுத்த நிகழ்ச்சியில் அவரும் இணைவார். சோ இதோ முபாரக் இலியாஸ். ஆவலாக முபாரக் சார் ஆல்ரெடி he is my Facebook friend. பேசுங்க ஐயா, பேசுங்க. So he's also singing always my dad's songs. Yes, I know that. I already have some. உனக்கு தெரியுமா? Thank you so much, Mr. Mubarak. And I'm happy. இன்னைக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராமை பார்த்தது சந்தோஷப்படுறேன். அப்புறம் நீங்கள் இது செஞ்ச லான்ச்சிங் பெஸ்ட். Thank you so much. அதுக்கு முழுக்க காரணம் சதீஷ் அண்ணாவும் இர்ஃபான். Yeah, I know. எனக்கு இங்க யாருமே தெரியாது. எனக்கு கிடைச்ச அண்ணாங்க 2 பேரும் சூப்பர். இனி வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதை நீங்க நெடுக கொண்டு I will do my best. இப்போ நான் ஒரு பொண்ணா இருந்தா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் படிக்கலாம், அதுக்கப்புறமா வேலைக்கு போகலாம். திருமணம் என்று சொல்லி வந்தோடனே நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறோம் இல்லையா? அப்போது குழந்தைங்கன்னு சொல்லி வந்தோடனே நீங்கள் குழந்தைங்கள வளர்க்கணும். ஸோ அதுதான் எனக்கும் நடந்துச்சு. நான் சந்தோஷமாக என் குழந்தைங்கள இப்போ 15 வருஷமாக பண்ணேன். இப்போ அவங்களுக்கு 12, 14 வயசும். ஸோ இனிமே நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இது செய்ய போகிறேன். இப்போது சில வருஷங்களுக்கு முதல்ல குயின் கோப்ரா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த எஃபெக்ட் போதாது, டைம் இல்லை. ஆனால் இப்போ நான் இதுக்குன்னு நேரம் எடுத்து நிச்சயமாக நான் தொடர்ந்து பண்ணுவேன். அதே மாதிரி இலங்கைக்கு வருவீங்க, அடிக்கடி இலங்கைக்கு நீ வருவேன். மற்றது என்னுடைய மக்கள் கலைஞர்கள், ஈழத்து கலைஞர்களையும் ஈழத்து நடனத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் தான் நான்
அவங்க முன்னுக்கு வரணும். என்னால் செய்யக்கூடியதை நான் செய்வேன். நான் வந்து ஒரு தொழில் அதிபர், எனக்கு நிறைய ஃபண்ட்ஸ் இல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, அதை வச்சு நான் நிச்சயமாக பண்ணுவேன். எனக்கு நிச்சயமாக ஆட்கள் உதவி பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பெஸ்ட் விஷஸ், ஆல் தி பெஸ்ட். இங்கே திருகோணமலையை முக்கியத்துவப்படுத்தி தான் இந்த பாட்டு எல்லாமே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்போ எங்களோடு இருக்கிறார் ஸ்ரீகஜன், வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர். அவருடைய துணைவியார் பிரபா திருகோணமலையை சார்ந்தவர். பிரபாவுடைய தந்தை திருகோணமலை நகர சபையினுடைய மேயராக முதல்வராக இருந்திருக்கிறார். பிரபா நாங்கள் சக்தி தொலைக்காட்சியை ஆரம்பித்த காலத்தில் அதனுடைய முதல் உறுப்பினராக எழில்வேந்தனும், இரண்டாவதாக நானும் இருந்தேன். மூன்றாவதாக எங்களோடு இணைந்து கொண்டவர் ஸ்ரீகஜனுடைய துணைவியார் அன்பு தங்கை பிரபா. அவர்தான் அந்த செய்தி வாசிப்பாளராக அப்போது இருந்தார். இப்போதெல்லாம் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு, செய்தி ஊடகத்துக்கு பலர் இருக்கிறார்கள், நிறைய தொழில்நுட்ப வசதிகள் இருந்தது. ஆனால் அப்போது நாங்கள் ஒருவராக இருவராக இருந்து அரமணித்தியால செய்திகளை எல்லாம் வழங்கியிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய ஸ்ரீகஜனும் அவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்திருந்தாலும் கூட திருகோணமலையோடு இணைந்தவர். ஆகவே அவரிடம் நீங்கள் எதையும் கேட்கலாம், வீரகேசரியை பற்றியும் கேட்கலாம், அல்லது எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு வீரகேசரியினுடைய அனுசரணை, அதே போன்று தினகரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் நண்பர் செந்தில் வேலவர், தம்பி செந்தில் வேலவர், என்னை விட 5 நாட்கள் அவர் வயதில் குறைந்தவர், 5 நாட்கள். ஆகவே இன்றைய ஊடகத்திலே மிக மூத்தவராக இருக்கிறார். நேற்று ஒரு நிகழ்ச்சியிலே வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதம நிறைவேற்று பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற செந்தில்நாதன் உரையாற்றும் போது என்னுடைய குரு என்று திரு செந்தில் வேலவரை பார்த்து சொன்னார். அவர் பார்க்கும்போது மிகவும் இளமையாக இருந்தாலும் கூட 30 வருடங்களுக்கு மேலாக ஒரு பத்திரிகை ஆசிரியராக கோல வச்சு இருக்கிறார். ஆகவே இதெல்லாம் ஒரு சங்கமம். பாருங்க, இவ்வளவு பேர் இவ்வளவு நேரமாக இருக்கிறீங்க. எல்லாருக்கும் வீட்டில் இன்று ஒரு கிழமை நாள், அப்படிதானே அகமது நசீர்? எல்லாருக்குமே பல கடமைகள் இருக்கின்றது. ஒரு ஒரு மத போதகரே இங்கே இருக்கிறார் பாருங்க, அவர் சந்துரு பெர்னாண்டோ. அப்புறம் அனுஷா தங்கை அனுஷா நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் பலர் தானாக முன்வந்து அனு கஜன் அதே மாதிரியாக நிறைய இருக்கிறீர்கள். எங்களுடைய ஆஷிம் உமர் அவர்கள் பெரும்பாலான நிகழ்ச்சிகளிலே மிக வேகமாக கடந்து போய் விடுவார். ஆனால் இன்று இறுதி வரை அவர் இருந்து இந்த கலையை பாராட்டுகிறார். நாங்கள் புத்தகத்தை அல்லது நூல்களை மட்டுமே அவர் வாசிப்பார், சுவாசிப்பார் என்று நினைத்தோம். ஆனால் இசையை அவர் மிக விரும்புகிறார். டாம் அண்ட் ஜெரியாக இருக்கக்கூடிய ஆஷிம் உமரும் இர்ஃபானும் ஒன்றாக இருக்கிறார்கள். அது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பூரிப்பாக இருக்கிறது. பிரிப்பவர்களுக்கு முன்னிலையில் அப்படித்தான் வாழ வேண்டும். உலகம் பிரித்து ஆளுகிறது, உலகம் பிரித்து ஆள்கிறது. அதற்கு முதல் டாம் அண்ட் ஜெரியாகத்தான் நான் எல்லோருமே இருக்க வேண்டும், நீங்களும் தான். ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்குரிய பாசமும் நேசமும் கடமையும் அன்பும் கண்ணியமும் எப்பொழுதுமே அந்த நதியை போன்று, ரியோவை போன்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அங்கதான் நீங்க ஒரு கலைஞனாக நிற்கிறீங்க. ஆகவே இப்ப எங்களோட ஸ்ரீகஜன் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். சதீஷ் அண்ணாண்ட ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு திறம்பட நடந்திருக்கின்றது. வீரகேசரியை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த உள்ளூர் கலைஞர்களுக்கு ஊக்குவிக்க தொடர்ந்தும் களம் கொடுத்து கொண்டு தான் வாரம். அது இர்ஃபானுக்கும் தெரியும். அதனால் இப்போ இன்றைய நிகழ்வை பார்த்தது பிறகு நீங்களும் எங்கிட்ட போய் பிறகு ஒரு பேட்டியை தரணும் என்ற ஒரு இதில் கோரிக்கையை விடுக்கிறேன். அதுக்கான ஏற்பாடு நாளை செய்யலாம். அதே போல் உள்ளூர் கலைஞர்கள் யாராவது இவருக்கும் நாங்கள் களம் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். எனவே நீங்கள் எங்களுடன் அணுகினால் நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை ஒத்தாசைகளை தருவோம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். செந்தில் வேலவர், நீங்களும் பேசணும் சார், ப்ளீஸ்.
இந்த அரங்கில் இருக்கிற நிறைய பேர் போயிட்டாங்க. இங்கே இருக்கிற 4 பேரும் அதில் நீங்கள் கலைஞர் குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற 3 பேர் இலங்கை மக்களை சுவாசிக்கக்கூடியவர்கள், இங்கு இருக்கின்றவர்களை போன்று. இப்பொழுது கஜன் அண்ணா சொன்னார், அதிலிருந்து தான் வரப்போகிறது. இலங்கையினுடைய தமிழ் பத்திரிகைகளில் 2 இப்பொழுது முதற் சுவாசமாக இருக்கிறது. ஒன்று தினகரன், வீரகேசரி. அரச பத்திரிகையாக இருந்தாலும் அதனுடைய தலைமை ஆசிரியருக்கு இதயம் இருக்கிறது. முழு இதயமும் சரியாக இருக்கிறது, கலப்படமற்ற இதயம். அதே போன்று நான் மேசையில் அமர்ந்தால், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் சென்று அமர்ந்தால், அண்ணன் சொல்லுங்க என்று அவர் அண்ணன் என்று சொல்லி அப்பொழுதெல்லாம் ஒரு பூரிப்பாக இருக்கு, ஒரு கண்ணியம் அப்படியே வந்துவிடும். அதே போன்று சதீஷ்குமார் அண்ணா, இவர்கள் இருக்கும் வரைக்கும் இலங்கையினுடைய கலைஞர்களுக்கு இனிமேல் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இனி இருக்காது என்று நினைக்கின்றோம், இல்லையா? வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் தினகரனுடைய பிரதம ஆசிரியர் அவர்களுடைய அவர்களுடைய வாயிலே இருந்து வருகின்ற அடுத்த சந்ததியினுக்கான செய்தி எவ்வாறு இருக்கிறது என்று நாங்கள் இப்பொழுது கேட்கப் போகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அத்தனை உதவிகளை, இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த செய்தியை தருவார். உலகம் முழுவதும் அதை பொழுது செல்ல போகிறது திரு செந்தில் வேலவர் அவர்கள். நன்றி இர்ஃபான். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்பாக சதீஷ்குமார் அவர்கள் பிரபாலினி அவர்களை இந்தியாவில் சந்தித்த போது முதலில் தொலைபேசி எடுத்தார். அப்போது சதீஷ்குமாரும் நானும் தான் உண்மையிலேயே தீர்மானித்தோம், இதனை திறம்பட இந்த இசைத்துறையுடன் இசை நுணுக்கங்களுடன் செய்யக்கூடிய திறமை இலங்கையிலே ஒலிபரப்புத்துறையிலே இசைத்துறையிலே தடம் பதித்த இர்ஃபானுக்குத்தான் இருக்கின்றது என்று சதீஷ்குமார் சொன்னதும் சரியான தேர்வு. அவரிடமே இந்த பொறுப்பினை கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு அதை அவர் செய்தும் காட்டியிருக்கின்றார். உண்மையிலே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று தினகரனை பொறுத்தவரையிலே அவர் நிறைய தினகரன் ஊடக அனுசரணையுடன், அதே போன்று வீரகேசரி ஊடக அனுசரணையுடன் பல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றார். அவற்றில் மிகுந்த வெற்றியும் கண்டிருக்கின்றார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை மாலை நேரங்களிலே பாடல்களை ஒலிபரப்புவதிலே திறமையாக இருந்திருக்கின்றார். மேடை நிகழ்ச்சிகளிலே மிகவும் திறமையாக அவரது குரல் வளம், சில பாடல்கள் நான் உண்மையில் இன்று எதிர்பார்த்தேன் அவரது ஓரிரு பாடல்கள் வரும் என்று. ஆனால் அவர் சினிமா பாடல்களை அதிகம் பாடுவதால் அவர் நாங்கள் ஆக்சுவலி இன்னைக்கு அந்த ஷோ மாதிரி பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் 1 hour லேட்டாக தொடங்கினதால் நாங்கள் அதை நிப்பாட்டிட்டோம். ஏன்னா இல்லாட்டிக்கு மக்கள் எல்லாரும் ரொம்ப போர் அடிச்சிருப்பாங்க. ஐ மீன் இருக்க முடியாது அவங்களால. ஸோ அதனால தான் இல்லாட்டிக்கு நாங்கள் ஒரு 5-6 சாங்ஸ் பண்ணத்தான் இருந்தோங்க. உண்மையில் அவரது பாடல்களை மிகவும் விரும்பி கேட்பார்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆனந்த சமரகோன் மண்டபத்தை கேட்டால் தெரியும் அவர் எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை குரல் வளத்தில் எத்தனை அதிதிகளை கூப்பிட்டு 19 வருடமாக 19 இலங்கை கலைஞர்களுக்கு மேடை. உண்மையில் கிரேட். பணம் என்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கு பாடகர்களுக்கு இசைக்கலைஞர்களுக்கு பணம் அந்த கலையகத்துக்கு பணம் செலுத்தி யாருக்கு பணம் செலுத்தி மிகுந்த இப்ப அது சொல்லும். ஆகவே இன்று உங்களது அப்பா பேசப்படுகின்ற போது இவர் உண்மையிலே எதிர்காலத்திலே முத்தழகு அவர்கள் போல ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ பேசப்படுவார். ஆகவே அவர் நிச்சயம் அவருக்குத்தான் இந்த உங்களுக்கு அடுத்ததாக இந்த மேடையிலே பாராட்டுக்குரியவர் அவர். அதனை ஆர்கனைஸ் பண்ணி தந்த சதீஷ்குமார், அதற்கு பிரச்சாரம் செய்த வீரகேசரி, தினகரன் போன்ற பத்திரிகைகளும் உண்மையிலே உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றது. அதே போன்று இன்று முதல் பிரதிகளை 1000க்கும் மேற்பட்ட நூல்களை வாங்கி கலைஞர்களை எழுத்தாளர்களை ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற பிரபலர் ஹாசிம் அவர் வந்திருப்பது உங்களுக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது. நாளைக்கு ஊடகங்களிலே நாங்கள் போடாவிட்டாலும் அவரது முயற்சியினால் சகல ஊடகங்களிலும் சகல தொலைக்காட்சிகளிலும் இந்த செய்திகள் ஒளிபரப்பாவதற்கு பிரசுரமாவதற்கு அவர் மூல காரணமாக இருப்பார். ஏனென்று சொன்னால் அவரது படங்களை கண்டவுடன் பத்திரிகைகள் தாங்களாகவே போடுவார்கள். அந்த அளவிற்கு பிரச்சாரத்திற்கு பெயர் போனவர். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் 1000 நூல்களை
அந்த காலத்திலே 5000 ரூபாய் பின்னர் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குவதென்றால் நினைத்து பாருங்கள். சிலர் அவருக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள், அவருக்கு தெரிந்தவர்கள், பெயர் போல் பிரசித்தமானவர்கள் என்றால் 25,000 50,000 கொடுத்தும் வாங்கியிருக்கின்றார். இவருக்கு சதீஷ்குமார் 5 நூல்களை வெளியிட்ட போது 1 லட்சம் ரூபா கொடுத்து அதனை வெளியிட்டிருக்கின்றார். அவர் அப்படி நாங்கள் சொன்னால் அவர் உடனே கோவிப்பார். ஏனென்று சொன்னால் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஏனையோர்களும் அதனை எதிர்பார்ப்பார்கள் என்று. ஆனால் அவர் தரமறிந்து வள்ளலாக இருக்கின்றார். உண்மையில் அவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது கேட்ட உடனே அவர் ஓம் என்று சொன்னார். அவருக்கு இன்றைய வேலை நாள், அவர் திங்கட்கிழமைகளிலே தான் வேலைக்கு செல்வது. அவரது அலுவலகத்திலே இன்று ஓய்வு பெற்ற பணிப்பாளராக இருந்து திங்கட்கிழமைகளிலே தான் அவர் செல்வது வழக்கம். இருந்தபோதும் அவர் இன்று உங்களுக்காக இங்கே வந்திருப்பது இர்ஃபானுக்காகவும் எனக்காகவும் சதீஷ்குமாருக்காகவும் என்று கூறுவதிலே உண்மையிலே பெருமைப்படுகிறேன். உண்மையிலே உலகம் போற்ற வேண்டும். எழுத்தாளனை மட்டுமல்ல, அத்தனை கலைஞர்களையும் போற்றுகின்ற ஒரு இதயம். இந்த உலகத்திலே கலைஞர்களாக நாங்கள் கண்டவர்கள் யாரையாவது சந்திக்க வேண்டும் என்றால் ஒளிந்து கொள்வார்கள். அவருடைய வீட்டுக்கு சென்றால் முதலிலே என்ன குடிக்கிறீங்க என்று கேட்பாரு, அதுவும் அந்த மாளிகையிலே. இதை உலகம் முழுக்க நான் சொல்ல வேண்டும். இதை ஒரு மேடை, தனி மேடை போட்டு என்னால் முடியும். தனி ஒரு மனிதனாக நின்று சொல்ல வேண்டும் அவருக்காக. அந்த ஆசைக்கு அவர் அனுமதி தந்தால் அதை நாளையே நான் செய்வேன். எவ்வளவு பணம் செலவழித்தேனும் நான் செய்வேன். ஏனென்றால் அள்ளி கொடுப்பதற்கு என்னிடம் எத்தனையோ 1000 பேர் இருக்கின்றார்கள். ஏனென்றால் என் இதயத்தையும் தெரியும், அவர் இதயத்தையும் தெரியும். ஆனால் அவர் ஒரு நிகழ்வை சிறப்பாக நீங்கள் சொன்னது போன்று அது அவருடைய செலவு, நேரம், பணம், இதயத்தில் இருந்து வருகின்ற அன்பு. யாராவது ஒரு நிகழ்ச்சி செய்தால் அந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதும் பேசப்படும். அதுதான் உண்மை. புரவலர். அவரை போன்று இலங்கையிலே பல கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கலைஞர்கள் அவரது வீட்டுக்கு செல்லும் போது உபசரிப்பது போல அந்த கோடீஸ்வரன் வீட்டுக்கு சென்றால் உள்ளே இருந்து கொண்டு இல்லை என்று சொல்வார்கள். ஆமா, என்னென்னு சொன்னால் இவன் ஏதோ வந்துட்டான், புத்தகம் வெளியிட போறானோ, ஏதோ மீட்டி கூட்டம் வைக்க போறானோ என்ற பயத்தில். அந்த அளவிற்கு அவரது கதவு உண்மையிலேயே எப்பொழுதுமே ஊடகவியலாளர்களுக்கு என்று முதல் இடம். இந்தியாவில் இருந்து வருகை தருகின்ற எழுத்தாளர்கள் சகலரையும் தனது வீட்டுக்கு அழைத்து ராபோசனம் கொடுத்து உபசரிக்கின்ற ஒரு பண்பு மிகுந்தவர். அவரும் இந்த விழாவிலே இருக்கிறது பெருமையாக இருக்கின்றது. அதே போன்று எங்கள் ஃபாதர் சந்துரு பெர்னாண்டோ, அவர் இலக்கியத்துறையிலே இசைத்துறையிலே ஒரு தூதுவராக இருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இசைத்துறை தூதுவராக இருக்கின்றார். அவரையும் உண்மையில் அவர் சிறப்பாக அவரும் கலந்து கொண்டிருப்பது. அதே போன்று அம்மா மாநகர சபை உறுப்பினர். நேற்று மாலை எமக்கு 2 கூட்டங்கள் இருந்தது. ஒன்று கவியரங்க கூட்டம், அதிலும் வந்திருந்தார். மாலை இசையரங்கம், ஒரு இசை நிகழ்ச்சி, அதுக்கும் வந்திருந்தார். அவரும் கலைஞர்களை ஊக்குவிப்பவர். ஆகவே இவர்கள் எல்லாரும் முன்னிலையிலே நீங்கள் செய்தது உண்மையிலேயே பெருமைக்குரிய விடயம். நான் உங்களையும் வாழ்த்தி தொடர்ந்தும் திரு ஸ்ரீகஜன் குறிப்பிட்டது போல கலைஞர்களுக்கு கை கொடுக்கும் பத்திரிகைகளாகத்தான் இலங்கை பத்திரிகைகள் இருக்கின்றன. ஆகவே அவர்களை ஊக்குவிப்பதற்கு இலங்கை பத்திரிகைகள் இன்றும் துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு, முத்தலகவை அழைத்து நீங்கள் பாடல் இசைத்தமை உண்மையிலேயே இலங்கைக்கு கிடைத்த ஒரு பெரிய வரலாற்று சாதனை என்றுதான் இருக்கும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு கிடைத்த ஒரு பெருமை, இசைத்துறைக்கு கிடைத்த ஒரு பெருமை. அதே போன்று மனோ கணேசன் பாராளுமன்ற உறுப்பினர், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வந்ததும் உண்மையிலேயே சதீஷ்குமார் அவர்களது அழைப்பிலே வந்தவர்கள், அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, என்னுடைய தங்கை ஸ்ரீபிரியா இங்கே இருக்கிறார், ராயல் கல்லூரியுடைய ஆசிரியர். அவருக்கு நான் வீட்டிலேருந்து வரும்போது தொலைபேசியில் அழைத்து கேட்டுக்கு பக்கத்தில் வந்து நில்லுங்கன்னு சொல்லி அப்படியே ஏற்றிட்டு வந்துட்டேன் அவங்கள. பொதுவாக இவ்வளோ நேரம் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறதாக நான் பார்த்ததில்லை. ஆகவே என்னுடைய தங்கைக்கும் நன்றி. தங்கையோடு இருக்கிறார் அபி. அபிதான் எங்கள் பிரபாலினியை இளவரசியாக காட்டியிருக்கிறார். ஆகவே அவர் ஒரு அழகு கலை நிபுணர். And I have seen 2 ladies were seated there, and there is something very significant body language that I can see. They want to, enjoy your music with dance performance. I don't know how it is possible.
she is very music fan. அதாவது இலங்கையினுடைய கலைஞர்கள் என்றால் உதவி செய்வார், அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் செல்வார். ஷெரீன் வந்திருக்கின்றார். அதே போன்று ஒரு நிமிடம், எங்களுடைய அறிவிப்பாளர் அகமது நசீர் அவர்கள், எனக்கு மிக மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த நேர்முக தேர்விலே நான் இருந்தேன். நானும் ஏரானந்த் எட்டியாராச்சி டைரக்டர் ஜெனரல் இருந்தோம். அப்போது இவருக்கு என்னால் வழங்கக்கூடிய அதிக மார்க்ஸ் நான் போட்டேன். ஏனென்றால் இவர் சிங்களத்திலும் பேசுவார். இவர் அனுராதபுரத்தை பிறப்பிடமாக கொண்டவர். இவருக்கு ஆங்கிலமும் தெரியும், தமிழும் மிக அழகாக தெரியும். ஆகவே இப்படியான கலைஞர்கள் பொதுவாக யாழ்ப்பாணத்தில் அல்லது மட்டக்களப்பு அல்லது அம்பாறையிலிருந்து தான் இந்த அறிவிப்பாளர்கள் வருவார்கள். ஆனால் அதையும் தாண்டி மலைநாட்டிலிருந்து அல்லது அனுராதபுரத்திலிருந்து மற்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த கலைஞர்கள் மிக என்ன சொல்வது, ஈடுபாடோடு மிக ஆர்வத்தோடு அவர்கள் அந்த நேர்முக பரீட்சைகள்லாம் வந்திருப்பார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இவரை காணும் போதெல்லாம். அப்படி ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர் அழகு தமிழிலே இங்கே மனோ கணேசன் அவருடைய பொறுமையை மிகவும் சோதித்தவராக நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமாக நடத்தியிருந்தார். அதனால் மனோ கணேசன் இசையை மட்டும் விரும்புகிற, பேச்சுகளை விரும்பாதவராக இருப்பார். ஆனால் அவர் பேசும்போது எல்லாவற்றையும் மறந்து அதிகமாக பேசுவார். இன்னைக்கு ஏதோ எல்லோரும் தப்பிவிட்டார்கள். மிக சுருக்கமாக அவர் இசையை மட்டும் பாராட்டி இருக்கிறார். அப்படி எல்லாருமே அங்கே இருக்கிறார். எங்கள் ஃபோட்டோகிராஃபர் அஸ்மத்துக்கு பின்னால் நம்ம சுஜீவன் வந்து மிக திறமையான ஒரு ஃபோட்டோகிராஃபர். வீரகேசரியில் இருக்கக்கூடிய இப்போ இந்த வீரகேசரியினுடைய மூத்த சுரேந்திரன் எல்லாரும் இங்கே இருந்தார்கள். ஆனால் சுஜீவன் கடைசி வரைக்கும் இருந்து நிகழ்ச்சிகளை மிக அழகாக படம் பிடித்து அவற்றை உடனுக்குடனேயே வாட்ஸ்அப் மூலமாக, இமெயில் மூலமாக வழங்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். எல்லோரும் இப்படி இருப்பது உண்மையிலே பிரபாகரன் உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரமாக பார்க்கிறோம். உமா பிரகாஷ் சொன்னார்கள், பொதுவாக பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் அல்லது அப்படியான மூத்த தலைவர்கள் வந்தால்தான் இப்படி ஒரு 25-30 மீடியாக்கள் வந்திருக்கும். ஆனால் இன்று மாலை 4 மணி ஆகும்போது அத்தனை மீடியாவும் இங்கே வந்திருந்தார்கள். ஈவன் சிங்கள மீடியா, රූපවාහිනී හිරු ඒක තමයි ඇත්තටම විශේෂයෙන්ම අපි ස්තුති කරන්න ඕන. මක් නිසාද දීර්ඝ වේලාවක් අපත් සමග රැඳිලා සිටිමින් මාධ්‍ය තුලින් ඔබට කරන්න පුළුවන් උපරිමේ සේවය ලබා දීම ගැන බොහොම කෘතඥතාපූර්වක ඔබට ස්තුති කරන්න ඕන. මොකද රූපවාහිනිය සහ සිංහල මාධ්‍ය මේ රටේ සිංහල සිනමාව, සිංහල සිනමා කර්මාන්තය, ඒ වගේම සිංහල සංගීත ශ්‍රේෂ්ඨය සඳහා දමිළ ද්‍රවිඩ නිෂ්පාදකවරුන්, ඒ වගේම අධ්‍යක්ෂකවරුන් විශාල දායකත්වයක් ලබලා දීලා තියෙන 40 ගණන් වල ඉඳලා ඒකල මදුරාසිය මැඩ්‍රාස් වලින් තමයි ඒ සංගීතය සහ චිත්‍රපට කර්මාන්තය ලංකාවේ පෝෂණය කරන්නට ඉස්සරහට ආවේ. නමුත් අදත් ඒ තත්ත්වයේ තියෙන. අද වෙනකොට සිංහල තරුණ තරුණියන් මේ අරගලයෙන් පස්සේ සිංහල, දෙමළ, මුස්ලිම් කියලා කිසිම වෙනසක් නැතුව එකට අත්වැල් බැඳගෙන එකට ඉන්න යුගයක් අපි දකිනවා. ඒ නිසා සිංහල මාධ්‍ය තුලින් මෙම සංගීත ප්‍රසංගය සහ මේ CD තැටි දොරට වඩින අවස්ථාවට ලබා දුන්නු දායකත්වයට අපි ඉසනම ඔබට අපේ ආචාර්ය පුද කරනවා. வேறு ஏதாவது பேசுகிறீங்களா இருந்தால் இது வந்து இப்போ எப்படின்னா முடிவே இல்லாமல் பேசிகிட்டே போகலாம். ஆகவே பிரபாலினியுடைய நன்றியோடு நாங்கள் இதை நிறைவு செய்வோம். எல்லோருக்கும் நன்றி. நான் உண்மையாக நான் வாய் அடைச்சி போயிருக்கேன். இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டம் என்னை பொறுத்தவரையில் இது எனக்கு முழு வெற்றி. எனக்கு அண்ணா கிடைச்சதும், இப்படிப்பட்ட நண்பர்கள் இங்கே கிடைச்சதும், தினகரன், வீரகேசரி இவங்கெல்லாம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியல. நேரடியாக நான் போய் கேட்டால் இவ்வளோ ஹெல்ப்
வருமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அதுக்கு மேலாலே எல்லாம் உதவி செய்தாங்க. மிகவும் நன்றி. பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் இங்கே வந்ததுக்கு மிகவும் நன்றி. ஸ்பெஷலாக நான் ஒரு நன்றி சொல்லணும். இர்ஃபான் ஒழுங்கு செய்த இர்ஃபானுக்கு நான் மனமார்ந்த நன்றியை திருப்பியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இசைக்கலைஞர்கள், இந்த மேடையில் கீபோர்டிஸ்ட்டும் சரி, ட்ரம்மரும் சரி, அங்கே சைடில் பேடல் வாசிக்கிறவங்களும் சரி, இந்த பாடல்கள் வந்து நாங்கள் இப்போது எல்லாரும் வாசிப்பாங்க இல்லையா, இப்போது அந்த பிட் தான் அப்படி இருக்கணும்னு இல்லை. இப்போ வி ஆர் மாடர்ன், வி ஆர் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த டோனை கேப்பப் பண்ணி தே டிட் அ கிரேட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குல்ல, ஒரிஜினல் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இருக்குல்ல, ஆனால் யூ கைஸ் மேனேஜ் வெரி வெல். அண்ட் நிச்சயமாக நன்றி சொல்லணும். நான் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலாக என்னுடைய க்ரூ, என்னுடைய வைஷாலி சுப்பிரமணியம், பெரிய கரகோஷம் கொடுங்க சொல்லிட்டு. ஸோ வைஷாலி தான் என்னுடைய டிஓபி அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். She is from Chennai. She is doing now 2-3 movies, and I'm happy that she is with me and supporting me all over my journey. Editor மணிகண்டன் எல்லாம் அங்கே தூங்கவே இல்லை. ராத்திரி முழிச்சிருந்து எல்லாம் எடிட் பண்ணி அனுப்பிட்டே இருந்தாங்க. And I want to thank also Sai Bharati, a great dance master who choreographed all these movies, all these videos. அவங்களும் ஒரு இந்தியன் தான். ஸோ இப்படி எனக்கு நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணிகிட்டே போகணும். ஸ்பெஷலாக தேங்க்யூ டு தினகரன் அண்ட் தேங்க்யூ டு வீரகேஸ்வரி அண்ட் தேங்க்யூ டு மை ஹீரோ அண்ட் மை PA சுஜனிதன். ஸோ சுஜனிதன் இஸ் ஃப்ரம் ஜெஃப்னா. அவன் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆர்கனைஸ் அதாவது என்னுடைய PA தான் அவன். But he was acting with me in the Athangare Orathale, and thank you for that, Suji, once again. And if you guys want to ஏதாவது உங்களுக்கு எங்கிட்ட இருந்து வேணும்னா என்னுடைய நம்பர் எடுங்க, இல்லாட்டிக்கு ப்ளீஸ் காண்டாக்ட் சுஜினிதன். He will give you all the time, all the numbers, anytime please contact me through him. சரிங்களா? என்னுடைய நம்பர் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் ஃபோட்டோ அனுப்பி எனக்கு உங்கள் மெசேஜ் போடணும். ஏன்னா எனக்கு முகம் தெரியாமல் இருக்கும், பேர் ஐ கேன் கனெக்ட். ஸோ மை நம்பர் இஸ் அமெரிக்காவுக்கு USA அண்ட் தென் 469 ப்ளஸ் போடணும், +1 469 487 4659. So I am repeating 469 487 4659. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், உங்கள் ஃபோட்டோ போட்டு பண்ணுங்கள் ப்ளீஸ். அதை நான் ஃபீட் பண்ணிவிட்டு ஐ வில் ரிப்ளை டு யூ கைஸ். அண்ட் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ணா, ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் அப், ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. No, please sit down. I want to thank you for like that. Thank you so much for everything. Mr. Gajin, thank you so much for all your help. Thank you so much. And my Sendil Velavar, thank you so much. நீங்க வந்து எனக்கு எப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. Thank you so much for doing all this, and for all the medias and for all my friends, ஸ்பெஷலா அங்க ஜெஃப்னால இருந்து இந்த குட்டி வந்திருக்கா அவங்க. Thank you for all the இவ்வளவு தூரம் இங்க வந்ததுக்குமா. And Mr. Sambath who got the order this morning, இந்த காலையில தான் அவருக்கு கொடுத்தோன்னாங்க, ப்ளீஸ் வாங்க வீடியோ கண்டு வந்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ காய்ஸ். எனக்கு உங்கள் பேரெல்லாம் தெரியாது. மிஸ்டர் ஒமார், உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். ஒருக்க வாங்க, நாங்கள் எல்லாரும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். மற்ற இர்ஃபான், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது உங்கள் வீடியோஸ் ஏதாவது வேணுமுன்னா, நாங்கள் கிளிப்ஸ் வேணுமுன்னா வந்து கேட்டுக்குங்க, சுஜனிதன் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை தயவு செய்து நாங்கள் இந்த லான்ச் பண்ணுவோம், இந்த கிளிப்ஸ் லான்ச் பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் தென் யூ கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
அழைப்பது உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது பறித்தெடுக்காமல் மாலையாகுமா அதை தொடுத்தெடுக்காமல் மறக்க முடியுமா மலர் பறித்தெடுக்காமல் மாலையாகுமா அதை தொடுத்தெடுக்காமல் படிக்க முடியுமா தொடர் கதை தொடராமல் படிக்க முடியுமா தொடர் கதை தொடராமல் பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல் பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல் தெரியுமா நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது ஒரு ஏழெடுக்காமல் பொழுது விடியுமா அந்த இரவு போகாமல் எழுத முடியுமா ஒரு ஏழெடுக்காமல் பொழுது விடியுமா அந்த இரவு போகாமல் நிலவு தெரியுமா ஓடும் முகில் விலகாமல் நிலவு தெரியுமா ஓடும் முகில் விலகாமல் உன் நினைவு புரியுமா நீ நெருங்கி வராமல் நினைவு புரியுமா நீ நெருங்கி வராமா உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க ஆமாம் பாடல்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேட்கும்போது இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே நாங்கள் பல நாள் கண்ட கனவு இன்னைக்கு பலித்த மாதிரி இருக்கு. ஏன்னா இலங்கை கலைஞர்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரத்துக்கு ஒரு முதல் மேடை இதை கண்டோன்னு எங்களுக்கு ஒரு சரியான சந்தோஷம். ஏன்னா எங்களை போன்ற கலைஞர்களை நாங்கள் வயது போனாலும் இந்த கலையை இன்னும் வெளியே கொண்டு வர முடியலை என்ற ஒரு ஏக்கத்தை எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் படிப்பித்த மாணவ மாணவிகள் கலைஞர்களை இப்படியாப்பட்ட ஒரு மேடையை பார்த்த உடனே இவங்கள் மூலம் ஏதாவது சாதிக்கலாம். அதாவது ஒரு சின்ன நாடு இலங்கை நாடு, அழகான நாடு. இலங்கைங்கிற ரீதியிலையும் கலைஞர் ரீதியிலும் உலக அளவில் தமிழ் மக்களுக்கு நம்மளுடைய படைப்புகள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பினை அளிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். இதெல்லாம் நீங்கள் பல நாள் கனவு. நான் இப்போ அண்மையில் எங்களுடைய கிராமிய மாணவ அபிவிருத்தி அறக்கட்டளை தலைவராக இருக்கிறேன். நாங்கள் பாட்டு பாடி, நான் பாடகர் சுலக்ஷன், பாடகி ஸ்வர்ணி, இதெல்லாம் பிளேபேக் சிங்கர்ஸ். நாங்கள் என்ன தான் பாடினாலும் இது வெளியில் தெரியாது. இதில் ஒரு படைப்பு இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த ஏழை பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்கிறோம். இதுக்கு ஒரு மேடைகளை நாங்கள் தேடி திரிகிற காலத்தில் இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல புத்திஜீவிகள், நலம் விரும்பிகள், நல்ல உள்ளம் படைத்த ரசிகர்களை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த மேடை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எங்களுக்கு ஒரு உற்சாகம். எங்களை படைப்புகளை இனி வெளிப்படுத்தலாம், அருமையாக ரசிக்கலாம். இந்த இப்போ கூட கடைசி அந்த பாட்டு உனக்கு தெரியுமா அந்த பாடல் நாங்கள் இப்போ முத்தலகண்ணா பாடுறோன்னு இந்த பாட்டெலாம் கேட்குற நேரம் நாங்களாம் சின்ன பிள்ளைகள். இப்போ மேடையில் நாங்கள் சினிமா பாடல்களும் வேறு சகோதர மொழி ஹிந்தி பாடல்களும் பாடுறது, இந்த பாடல்களை பாடணும். அந்த பொப்பிசை காலத்தை மாதிரி இனி எங்களுடைய படைப்புகள் உருவாகணும்.
என்னது குயின் கோப்ரா அவங்களோட அந்த பாட்டு சரியான உற்சாகம். இனிமேல் எங்களோட மகள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி இந்த பாட்டுகளை பாடுங்க மேடைகளில். இவங்களுடைய சொந்த பாடல்களை நம் நாட்டு கலைஞர்களுடைய பாடல்களை பாடி உலகங்களும் நாங்கள் அதை பரப்பணும். இன்னும் நம்ம நாட்டில் கலைஞர் வளர வேண்டும், படைப்புகள் உருவாக வேண்டும். அப்படின்ற ஒரு நல்ல மேடையை அமைத்து கொடுத்தவங்க அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி, இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும் என்று நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி நன்றியை தெரிவிக்கின்றேன். நன்றி. நான் கே அசோகன், ஓய்வு பெற்ற அதிபர். பிரபாலினியின் இந்த முயற்சி ஒரு வரவேற்கத்தக்கது. ஏனெனில் அவரது தந்தையாரது பாடல்கள் இலங்கையின் யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளின் பெருமைகளை பேசுகின்றது. அந்த பெருமைகளை தற்போது புதிய ரூபத்தில் டிஜிட்டல் வடிவத்தில் அவர் கொண்டு வந்திருக்கின்ற முயற்சி பாராட்டத்தக்கது. ஏனெனில் இலங்கையை பொறுத்தவரையில் திருகோணமலை, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளெல்லாம் இந்த அரசியல் விவகாரம் காரணமாக அங்கு சுவீகரிப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எனவே அந்த பழமையை எங்களது வரலாற்றை பறைசாற்றும் வகையில் இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த பாடல்கள் புதிய தலைமுறைக்கு சென்றடைய வேண்டும். உலகம் முழுக்க பறந்து வாழும் இந்த தமிழ் பேசும் மக்களின் புதிய தலைமுறை இந்த பாடல்களை கேட்க வேண்டும். அதற்காக பிரபாலனி செய்த இந்த முயற்சியை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இந்த முயற்சி இத்தகைய பணி, அவரது பணி தொடர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஹாய், அக்ரம் லுத்ஃபி. நான் இலங்கையிலிருந்து பேசுகிறேன். உண்மையிலே இந்த ஷோ பார்க்கும்போது குயின் கோப்ரா இலங்கையை சேர்ந்தவர் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல்ன்றது கேட்கும்போது மேலெல்லாம் பூரிக்கின்றது. இதே மாதிரி நம்ம நாட்டு கலைஞர்கள் எல்லா நாட்டிலையும் ஜொலிக்கணும். இதே மாதிரி கலைஞரை முன்கூட்டி முன்னெடுத்து வைக்க வேண்டியது மீடியாவுடைய ஒரு பெரிய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை இந்த மாதிரி இவன் யூடியூப்பில் 10 மில்லியனுக்கு மேலால் வியூவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி. கட்டாயம் இதே மாதிரி நாங்கள் வாழ்த்தணும், அதே மாதிரி வளர்த்து விடணும். தேங்க்யூ. இலங்கையில் இன்று இப்படி ஒரு நிகழ்ச்சி முதல் முறையாக இடம்பெற்றிருக்கின்றது. குயின் கோப்ரா பிரபாலினி அவர்களுடைய ஒரு சாதனை, அதேபோல் இலங்கையிலே அவருடைய தந்தையாருடைய சாதனையைப் போலவே அவர் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இளைய தலைமுறைகளுக்காக அவருடைய இந்த முயற்சி எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வீச்சுடன் சர்வதேச மட்டத்திலே ஒரு சிறந்த நன்மதிப்பை பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இலங்கையோடு தொடர்பு கொள்ளுகின்ற அவருடைய இசைத்துறை பாரம்பரியத்தில் அந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர் என்பதனாலும் இலங்கையில் இருக்கின்ற அபிமானிகள் மீளவும் பரமேஷ் அவர்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இணைந்திருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் பிரபாலினி பிரபாகரன் அவர்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை எதிர்காலத்திலும் சிறப்பாக நடத்துவதற்கு, அதேபோல் அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றி சிறப்பிப்பதற்கு, அபிமானிகளாகுவதற்கு இலங்கையில் இருக்கின்றவர்கள் நல்ல ஆசையுடன் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே வைஷாலினி, உங்களுக்கும் இந்த தொழில்நுட்ப துறைகளிலே மிக சிறந்த முறையிலே கையாண்டு இருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த திறமைகளை இங்கே வெளிக்காட்டியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்காலத்திலும் நீங்கள் இந்தியாவில் மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளில் போல இலங்கைக்கும் அடிக்கடி இப்படியான தொழில்நுட்ப அந்த ரம்மியங்களை, அழகினை, கவர்ச்சியினை இலங்கை மக்களுக்கும் தர வேண்டும், எங்களை போன்ற ரசிகர்களுக்கும் தர வேண்டும். நானும் உங்களுடைய ரசிகன், அதேபோல் குயின் கோப்ரா பிரபாலினி அவர்களுடைய ரசிகனாகவும் இருக்கின்றேன். எதிர்காலம் சிறக்க நன்றி, வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அகமது எம் நசீர். நன்றி, வணக்கம். இந்த நல்ல மாலை பொழுதிலும் கூட இப்படியான ஒரு இன்னிசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு இலங்கையில் கிழக்கு மாகாணத்தை முன்னிட்டு இப்படியான ஒரு நிகழ்வை இலங்கையிலிருந்து போய் ஜெர்மன் தேசத்தில் கூடியிருக்கின்ற எனது அன்பு சகோதரி மிகவும் திறமையாய் மெல்லிசையோடு துள்ளிசையோடு அவர் தகப்பனாரின் அந்த பார்வைக்கு ஏற்றது போல் தகப்பனின் சுமையை சுமந்து கொண்டு செல்லும் ஒரு குழந்தையைப் போல் இந்த பாடல்களை பாடி எங்களை மெருகூட்டினார். அதற்காக என்னுடைய முழுமையான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க விரும்புகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென். உண்மையில் இந்த விழா மிகவும் மனதார பாராட்டக்கூடிய ஒரு விழா. என்னென்றால் இந்த 3 பிரதேசங்களை இந்த அதாவது இலங்கையில் பிரசித்தியை அடைந்த ஒரு மாவட்டங்கள், கல்வித்துறையாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், விவசாயங்களாக இருக்கட்டும், அனைத்திலும் ஒரு சிறந்த மாவட்டங்கள் இந்த 3 மாவட்டங்களும்.
இயற்கை வளங்கள் கொண்ட மாவட்டங்கள். அந்த காலத்தில் நிறைய கல்விமான்கள், நிறைய சாதித்த மகான்கள் வாழ்ந்த இடங்கள் அது. இந்த மாதிரி குயின் கோப்ரா என்ற ஒரு இசை நிகழ்ச்சி அந்த காட்சிகளை வைத்து நடத்தினது உண்மையிலே மிகவும் சந்தோஷப்படக்கூடிய விஷயமும் ஒன்றும். நாங்களும் அதை பார்த்து, நான் இப்போ எனக்கு 57 வயதாகின்றது, நான் பழைய காலத்துக்கே சென்று விட்டேன். என்னுடைய பிறப்பிடம் மட்டக்களப்பு, பிறந்த மண். இப்போதைக்கு நான் ரோயல் கல்லூரி ஆசிரியை, அத்துடன் மாநகர சபை உறுப்பினர் தெஹிவல. அப்போ இப்போ இந்த கடந்த காலங்களில் அது சிறு வயது பருவங்கள் எனக்கு இந்த மாமங்கத்தை எல்லாம் காண்ற நேரம் இனி இல்லைன்ற சந்தோஷம். ஏன்னாண்டா அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்களை கட்டடிச்சிட்டு அந்த மாமங்கம் 7 நாள் 8 நாள் நடக்கிற அவ்வளோ விசேஷம். அந்த டைமில் சாப்பாடுகள் என்ன, நிகழ்ச்சிகள் என்ன, அந்த பயபக்திகள் என்ன, அப்படி அதை காணும்போது மற்றது அந்த நீங்கள் அந்த பலன்களை பார்த்த நேரம். ஏன்னா அஷ்ரஃப் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன், பிறந்து 12 வயது வரைக்கும் மட்டக்களப்பு மண்ணில் இருந்து சாப்பிட்டு வரணுமாம். அந்த ஃப்ரெஷ்ஷான மீன், அந்த வயலில் உள்ள அரிசிகளை எடுத்து சாப்பிட்டு வளர்ந்து வந்து அதுக்கு பிறகு வந்து சேரணுமாம் யாழ்ப்பாணத்திலிருந்து கல்வியை கற்கணுமாம். கற்று அதுக்கு பிறகு வந்து தான் ஒரு இடங்களில் அவரை குறிப்பாக மலையகத்தை சொன்னவர், பிற்காலத்தில் வாழணும் மலைய மாதிரி ஒரு நுவரெலியா மாதிரி பதுல்ல மாதிரி ஒரு இடங்கள்னு அடிக்கடி சொல்லுவேன். உண்மையில் அந்த நிகழ்ச்சி அந்த மாலினி பிரபாகரன் உண்மையிலே அவருக்கு இன்னும் பல மொழிகள்லையும், இந்த தமிழ் மொழியில் மட்டும் இல்லாமல் பல மொழிகள்லையும் முழு இலங்கையும் அவர் சிறந்த ஒரு பாடகியாக அந்த ஏன்னா அவருக்கு அவருடைய தகப்பனார் மாதிரி கலை குடும்பம், தாயார் பாடகி, தகப்பனார் எல்லாம். அந்த மனோ கணேசன் சார் சொன்ன மாதிரி போட்டிகள் இல்லாத இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர், பாடக்கூடிய பாடகர். அதே மாதிரி தான் அதுக்கு இந்த தாய் 8 அடி வாஞ்சா புள்ள 16 வாய் மாதிரி, தகப்பன் அந்த மாதிரி, இந்த புலிக்கு பிறந்தது பூனையாகதன்ற மாதிரி நிரூபித்து தந்தையினுடைய பெருமையை இன்றைக்கு அவர் சகல அரசியல்வாதிகள், பிரமுகர்கள், கலைஞர்கள் எல்லாருக்கும் மத்தியில் இன்றைக்கு அவருடைய சாதனையை, தகப்பனுடைய சாதனையை அன்றைக்கு அவர் நிறைவேற்றி இருக்கிறார், நிலை நாட்டி இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அவர் மேலோங்கி இந்த மாதிரி சாதனைகள் பல படைக்க வேண்டும். மும்மொழிகளையும் அவருடைய சாதனையை சொல்ல வேண்டும். அத்துடன் எங்களுடைய முன்னாள் மேயர் அவர் மாநகர உறுப்பினர், கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் முன்னாள் சதீஷ் தம்பி, அடுத்தது இர்ஃபான், அதே மாதிரி உமர் காசிம் அவர்கள் பழைய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல பிரமுகர்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இவர்களுக்கு விசேஷமான அந்த சதீஷ் தம்பிக்கும் இர்ஃபான் தம்பிக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இவர்கள் தான் எங்களையெல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டாந்து சேர்த்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், கண்டுகளியுங்கள், உங்களுடைய ஆதங்கத்தையும் சொல்லுங்கள் என்று சொன்னதுக்கும், உங்களை மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர், நீங்கள் சென்னை என்னம்மா உங்களை மாதிரி பேர் என்னம்மா வைஷாலி, உண்மையில எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு இப்போதைக்கு வந்து உண்மையில் ஆண்களை விட பெண்கள் எந்த இடத்துலையும் குறைந்தவர்கள் அல்ல என்றதை இன்றைக்கு விமானி ஓட்டி இருந்து பல மருத்துவர்கள் இந்த மாதிரி துறைகளுக்கு பெண்கள் வருவது குறைவு, ஊடக துறைகளுக்கு பெண்கள் வருவது குறைவு. ஆனால் அந்த மாதிரி இந்தியாவில் இருந்து எங்களுடைய நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஊடகத்துறையை நீங்கள் நிலைநாட்டுவதற்கும் உங்களுக்கு மேலும் மேலும் நன்றியை தெரிவித்து மேலும் மேலும் இன்னும் உயர்ந்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவேற்றுகின்றேன். தேங்க்யூ. அதான் இப்போது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. என்னன்னு சொன்னால், நாங்கள் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இளையராஜா, ஏஆர் ரகுமான், தேவா, இன்னைக்கு அனிருத் வரைக்கும் இருக்கிற இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் மிக பிரபலமான தென்னிந்திய திரைப்பட பாடகர்கள், பாடகியர்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து பழக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இப்போது டெலிவிஷன் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கர் அந்த இதுன்னு நிறைய புது புது நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். நிறைய இளைய தலைமுறையர் வந்து சினிமா பாடல்களை பாடி மிக பிரபலமான ஒரு நிலைக்கு வர்றாங்க. ஆனால் இலங்கையினுடைய இசை, ஈழத்து மெல்லிசை, இலங்கை பாடல்கள் அப்படின்னு பார்க்குற சந்தர்ப்பம் வந்து மிக குறைவு, பார்க்குறதே இல்லை. அது ஒரு விதத்தில் தென்னிந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே இருக்கிற அந்த ரசனை,
அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், தரம், அந்த மாதிரியான பாடல்களுடைய பாடலாசிரியர்களுடைய அந்த வரிகள் இப்படி எல்லாமே ஒரு ஜனரஞ்சக நிலையில் இருக்கும்போது இலங்கையிலும் இருந்த பாடகர்கள், பிரபால்வினியுடைய அப்பா MP பரமேஷ், இன்னும் பல பாடல்கள் 60களில் 70களில் 80களில் இருந்த பாடகர்கள் ஈழத்து இசைன்னு சொல்லி நிறைய விஷயங்களை செய்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இப்போது இலங்கையில் கடந்த ஒரு 3 தசாப்தங்களாக இருந்த யுத்த சூழல், வேறு அரசியல் பிரச்சனைகள் காரணமாக இங்கே இருக்கிற கலைஞர்கள் பெருசாக வளர்ச்சி அடையலை. அந்த கலைகளும் ஓரளவு ஒரு மந்த நிலையில் தான் இருந்திருக்குது. ஆனால் இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக, ஊடகங்களின் வளர்ச்சி காரணமாக நிறைய புது விஷயங்கள் வரும்போது அந்த பழையன புதியனங்கிற மாதிரி பழைய விஷயங்களை புதுசாக கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வருகிற போது நான் பார்த்து வியந்து போகிற ஒரு ஆளுமை தான் பிரபாலினி பிரபாகரன். அவர் ஒரு பாடலாசிரியராக, ஒரு இசை அமைப்பாளராக, அதே போன்று ஒரு பாடகராக மிக திறமையாக அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு ஆளுமையாக அவரை பார்க்கிறேன். அவருடைய தந்தை, அவருடைய பாட்டனார் இசை குடும்பத்திலிருந்து வருகிறார்கள். இருந்தாலும் தந்தை பாட்டனார் எவ்வளவுதான் திறமசாலிகளாக இருந்தாலும் அந்த இப்போது இருக்கிற வாரிசுகள் அவர்களுக்கும் அந்த ஈடுபாடு, ஆர்வம், திறமை, அவர்களுக்கான அந்த டெடிகேஷன் இல்லைன்னு சொன்னால் ஒரு படைப்பை இப்படி கொண்டு வர முடியாது. ஆகவே பிரபாலினியுடைய 3 பாடல்கள் அடங்கிய அந்த இசைத்தட்டு, அதே போல் அவர் ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய கோப்ரா குயின், மற்றைய இசை ஆல்பம் எல்லாம் மிக சிறப்பாக காட்சிகள் அமைக்கப்பட்டு இசை அமைக்கப்பட்டு அவை ஒரு பதிவாக வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சி அளிக்குது. இன்று கொழும்பு தலைநகரத்தில் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள், கலைஞர்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள் போன்ற பல்வேறு தரப்பினர் மத்தியில் பிரபாலினியுடைய அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. வந்திருந்த அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக பாராட்டினார்கள். அத்தனை பேரும் அதை மிகவும் ரசித்து 3 மணித்தியாலங்களாக இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்திருக்கிறார்கள். ஆகவே மிகவும் வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய அந்த இசை பயணம் இன்னும் தொடர வேண்டும். புலம்பெயர்ந்த நாடுகளிலும் புலம்பெயர்ந்த இசை மேடைகளிலும் அவர் இன்னும் கோலோச்ச வேண்டும் என்று அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவருக்கு பல மேடைகள் இன்னும் அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே இந்த தமிழ் என்ற விஷயம் தமிழை வளர்க்கணும், தமிழுக்காக போராடணும், தமிழை நாங்கள் பாதுகாப்போம் என்றெல்லாம் நிறைய பேர் பேசுவார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் உலகம் முழுவதுமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது தமிழுடைய இருப்பை தக்க வைத்து கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு தமிழ் சினிமா, தமிழ் இசை, தமிழ் கலாச்சாரமும் தமிழ் கலைகளும் தான் காரணம். இந்த கலைகள், இந்த இசையாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், மேடையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், நடனம் எதுவாக இருந்தாலும் இந்த கலைகள் மூலமாக தமிழ் வளர்கிறது. தமிழ் இலக்கியத்துக்கும் தமிழ் கலை மற்ற விஷயங்களுக்கும் மிக ஒரு பெரிய வரவேற்பு இருப்பதற்கு பிரபாலினி போன்ற இளைய தலைமுறையினுடைய வருகை, அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். அந்த காட்சி அமைப்புகளை எல்லாம் பார்த்தபோது மிக அழகாக அவை படமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நல்ல டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். வைசாலினி உட்பட சென்னையிலிருந்து அந்த இயற்கை எழில்மிக்க அந்த ரம்யமான பகுதிகளை எல்லாம் உள்வாங்கி உருவாக்கி இருக்கிற அந்த ஆல்பம், அந்த CD, அந்த இசைத்தட்டு மிக அழகாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் அத்தனை பேரையும் பாராட்டுகிறேன். அத்தனை பேருக்கும் நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என வாழ்த்துகிறேன். தெரியுமா நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா